இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 62:6. அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, தாவீது தன்னுடைய நெருக்கப்பட்ட காலங்களிலும் தங்களுடைய இக்கட்டான காலங்களிலும் இந்த வார்த்தையை கர்த்தரை நோக்கி சொல்கிறார். ஆண்டவரே, நீர்தான் என் கண்மலை, நீர்தான் என் ரட்சிப்பும், நீர்தான் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவது இல்லை என்று சொல்லி விசுவாச அறிக்கையை செய்கிறார். ஒரு கிராமத்தில் மழை வெள்ளம் பெருகி இருந்ததாம். அப்பொழுது அந்த ஆறின் நடுவில் கட்டப்பட்ட பாலத்தில் தண்ணீர் பெருகி ஓடியதாம். அந்த ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது இந்த பாலத்தை கடக்கும்படியாக ஒரு தகப்பனும் ஒரு மகனும் நின்று கொண்டிருக்கிறார்களாம். அப்போ அந்த மகன் யோசிக்கிறானா, இந்த பாலத்தை நம்மால் கடக்க முடியுமா? இந்த பாலத்தில் தண்ணீர் புரண்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறதே, இந்த பாலத்தின் அடுத்த பக்கம் நாங்கள் போகலைனா எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ சேதங்கள் வருமே, இந்த பாலத்தை நாங்கள் கடந்தே ஆக வேண்டுமே என்று சொல்லி அநேக காரியங்களை சிந்தித்து கொண்டிருந்தானாம். ஆனால் அவன் தகப்பனும் அவன் கையை பிடித்து கொண்டு அந்த பாலத்தை கடக்க அவன் அடிகளை எடுத்து வைக்க ஆரம்பித்தானாம். மகன் தகப்பனோடு நடக்கும் பொழுது 2-3 முறை விழுந்து விடுறான். ஆனாலும் அவனுக்குள்ளாக இருந்த ஒரு நம்பிக்கை, என் கரத்தை பிடித்திருப்பவர் என் தந்தை, நான் விழுந்து போக மாட்டேன், நான் அசைக்கப்பட மாட்டேன் என்று சொல்லி அவன் உறுதியாக மறுபடியும் எழுந்து நின்று அந்த பாலத்தை கடந்து அடுத்த பக்கம் போய் கடந்து போய் நின்றார்களாம். இது ஒரு சிறு கதை தான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த பாலத்தில் புரண்டு வர தண்ணியை பார்க்கும் பொழுது அந்த மகனுக்குள்ளாய் ஒரு பயம், கலக்கம், திகைப்பு இருந்தது. இன்னைக்கு இந்த இரவு நேர ஜெபத்தை கேட்கிற யாருடைய வாழ்க்கையாவது, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்க காரியங்களை குறித்து எனக்கு பயம் இருக்குது, திகைப்பு இருக்குது, ஆண்டவரே, கலங்கி கொண்டு இருக்கிறேன்ப்பா, என் இருதயம் துவண்டு கொண்டு இருக்குன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், அவர் உங்கள் கண்மலையாக இருக்கிற தேவன், அவர் உங்களுடைய எல்லா காரியங்களையும் மாற்றுவார். இன்னைக்கு அந்த மகன் கடந்து போகும் பொழுது விழுந்து விடுகிறான். ஆனால் அவன் என்ன யோசிக்கிறான், நான் என் கையை பிடித்திருப்பவர் என் தகப்பன், நான் அசைக்கப்படுவதில்லை. இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில் எத்தனையோ சூழ்நிலையில் நீங்கள் ஒருவேளை கடக்க முடியாத பாதைகளில் நடுவில் நின்று கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே, இதன் முடிவு எப்படி வரப்போதோ எனக்கு தெரியலையே, பொருளாதார தேவைகள் அதிகமாக இருக்கிறதே, இந்த தேவைகள் சந்திக்கப்பட முடியலையே, நான் என்ன செய்ய போகிறேன், தவித்து கொண்டு இருக்கலாம். பிள்ளைகள் விஷயத்தில் ஆண்டவரே, நான் எப்படி முடிவெடுக்கன்னு எனக்கு தெரியலையேன்னு சொல்லி திகைத்து கொண்டு இருக்கலாம். அநேக காரியங்களை குழம்பி கொண்டு இருக்கலாம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தான்ப்பா என் ரட்சிப்பு, உங்களை ரட்சித்த தேவன். அந்த ரட்சிப்பை மாத்திரம், அந்த ரட்சிப்பு கூடான சகலவித கல்வாரி சிலுவையின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தின் நிமித்தமாய் நீங்கள் சகலவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். அந்த மகனும் தகப்பனும் அடுத்த பக்கம் போனது போல இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை அடுத்த பக்கம் கொண்டு போவார். நீங்கள் ஒரே வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே, நீங்கள் தான் என் கண்மலை, நீங்கள் தான் என் ரட்சிப்பு, நீங்கள் தான் அப்போ எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவன், நான் அசைக்கப்படுவது இல்லை என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை அப்படியே செய்வார். எல்லா துதிகன மகிமையுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.